அடுத்தது எங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனை இருக்குங்க நிறைய. இந்த கார்டு வர்றது உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான். அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பேஸ்டா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்த உறவுகள் ரீதியாக கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா மென்டல் ஹெல்த் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். கொஞ்சம் ரொம்ப டெப்தா போறது. நான் ஜெனரலா சொல்லுவேன், மகரம்ன்றது கொஞ்சம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு. பட் அதனால காயப்படும் போது நீங்க மகரம் தனிமைப்பட்டுடும், புரியுதுங்களா? அது இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் உறவுகளால காயப்படுறது கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கிறது நல்லது. உறவுகள் சார்ந்த வகையில மன ஆரோக்கியம் பாதிப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட இம்மிடியட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கான உண்மையா முழு செக்கப்பையும் எடுத்து பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். கேர்லெஸ்ஸா வெட்டுறாதீங்க அப்படின்றதான் என்னுடைய சஜஷன். இந்த கார்டு சொல்லக்கூடிய ரகசியமும் அதுதான். ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கணும், மனவளத்தையும் பாத்துக்கணும். ஓகேவா? உங்களுக்கான காதல் வாழ்க்கை, அதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு ஃபாரின் ஆஃபர்ஸ் கிடைக்குமா, ஹையர் எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். நகரத்துக்கு ஃபாரின் ஆஃபர்ஸ் கிடைக்குமா? கிடைக்குங்க. ஃபாரின் சான்சஸ் இருக்குது. பர்மனன்ட் செட்டில்மெண்ட் கிடையாது. ஏன்னா சிறராசிகள் தொடர்பு வருது அப்படின்றதுனால பெர்மனண்டா போய் செட்டில் ஆகிற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி நீங்க போயிட்டு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமான்னு. அந்த கார்டு தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க போயிட்டு வரலாம். பட் பெர்மனண்டா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபாரினுக்கு கம்மியா தான் இருக்குது. இடமாற்றங்கள் உண்டு உங்களுக்கு. இடம் மாறி நீங்க வீடு மாறி போனா கூட நல்ல ஒரு லக்ஸரியா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போறது, நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமாற்றம் அமையறதெல்லாம் உங்களுக்கு இந்த கார்டு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனும் ஓகே. கலை பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள், உணவு சம்பந்தப்பட்ட துறைகள், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி துறைகள் இருக்கும்போது சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுடைய காதல் வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். மகரத்துக்கு காதல் எந்த அளவுக்கு செய்ய தெரியும் அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். மகரத்தினுடைய காதல் வாழ்க்கை, சந்திரன் கார்டு வந்திருக்கு, முயற்சி வந்திருக்கு, சூரியன் கார்டுங்க. சாரி, சந்திரன் கார்டு இல்ல, சூரியன் கார்டு. காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும்.